எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு வித்தியாசமா இருக்கிற ஒரு தயிர் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறது. பீட்ரூட் தயிர் எப்படி செய்யலாம்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 1 லிட்டர் அளவுக்கு பால் ஒரு பேனுக்குள்ள ஊற்றி இருக்கு. ஃபுல் ஃபேட் மில்க் தான் எடுத்திருக்கு. தண்ணி எதுவுமே சேர்க்கல. நல்ல கட்டியாக இருக்கிற பால் தான் நான் எடுத்திருக்கிறது. பேக்கெட் பால் தான். இதுக்குள்ள சேர்க்கறதுக்காக 1/2 கப் அளவுக்கு டார்க் கலராக இருக்கிற பீட்ரூட் எடுத்திருக்கு. நம்ம இந்த பீட்ரூட் டைரெக்டாக பால் சேர்த்து தான் வேக வைக்கிறது. அதனால பீட்ரூட் கட் பண்ணுறதுக்கு எடுக்கிற கத்தி க்ளீனாக இருக்கணும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி மாங்காய் எலும்பிச்சம்பழம் கட் பண்ணதாக இருந்துச்சுன்னா நம்ம பால் கெட்டு போயிடும். அதனால கத்தி நல்லா க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் பீட்ரூட் இதே மாதிரி கொஞ்சம் சின்ன பீஸாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. பாலுக்குள்ளே நம்ம அந்த பீட்ரூட் டைரெக்டாக சேர்த்துக்கலாம். பால் கொஞ்சம் சூடாக இருக்குது. நான் அது ஸ்டவ் ஆன் பண்ணியிருந்தேன், கொதிக்கலை. ஆனால் கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்குது. அதுக்குள்ளே நம்ம இந்த பீட்ரூட் அப்படியே சேர்த்துக்கலாம். பச்சை பீட்ரூட் தான். இந்த பாலுக்குள்ளே போட்டு தான் நம்ம இதை வேக வைக்கிறது. மீடியம் ஃப்ளேமில் இடையில இதே மாதிரி ஒரு கரண்டி வச்சு கலக்கி விட்டதுக்கு அப்புறம் கொதிக்க விட்டுக்கலாம். இது கொதித்து இதுக்குள்ளே இருக்கிற சத்து ஃபுல்லாக இந்த பாலில் இறங்கணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் இது கொதிக்க விட்டுக்கலாம். சூடாகி இந்த பீட்ரூட் வேக ஆரம்பிக்கும் போது பாலோட கலர் மாற ஆரம்பிச்சிடும். நல்ல ஒரு டார்க் பிங்க் கலரில் கிடைச்சிடும். இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. உடனே தீ ஆஃப் பண்ணக்கூடாது. கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. மறுபடியும் 5 to 8 நிமிஷம் இல்லாருந்து ஒரு 10 நிமிஷம் இதே மாதிரி லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டுக்கோங்க. அதுக்குள்ளே இந்த பாலோட கலர் நல்லா மாறிடும், டார்க் கலர் ஆகிடும். அதே மாதிரி பீட்ரூட் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணிடலாம். மூடி வச்சுக்கோங்க. இது இப்போ ஆறி இருக்கு. நல்ல ஒரு ரூம் டெம்பரேச்சர் ஒன்றும் வரல, லைட்டாக சூடு இருக்கு. இந்த லைட்டாக இருக்கிற இந்த சூடில் நம்ம தயிருக்கு உரைய ஊற்றும் போது தான் நல்லா கட்டியாக இருக்கிற தயிர் கிடைக்கும். பீட்ரூட் பாருங்க, அதோட கலர் எல்லாம் மாறி இருக்கு, நல்லா வெந்திருக்கு. இப்போ இது தயிருக்கு உரைய ஊற்றுறதுக்கு ரெடியாக இருக்கு. அதுக்காக நல்ல குவாலிட்டியாக இருக்கிற மீடியம் புளிப்பு இருக்கிற தயிர் கொஞ்சம் எடுத்திருக்கு. இந்த தயிர் நல்ல குவாலிட்டியாக இருக்கிறதா இருக்கணும். ரொம்ப அதிகமாக புளிப்பாக இருக்கிறது, அதே மாதிரி கெட்டு போனது, தண்ணி மாதிரி இருக்கிறது ஒன்றும் எடுக்கக்கூடாது. நம்ம ஃபைனலாக கிடைக்கிற அந்த தயிரோட குவாலிட்டியும் அதே எஃபெக்டாக இருக்கும். நல்ல கட்டியாக இருக்கிற தயிர் வேணும் அப்படின்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கிற தயிர் உரைய ஊற்றிக்கோங்க. பாதி பால் நான் அதுக்குள்ளே அரிச்சு ஊற்றி இருக்கு. அதுக்கப்புறம் நல்ல ஒரு டைம் கலக்கி அந்த தயிர் ஃபுல் அந்த பால் நல்லா கலந்துருக்கு. அதுக்கப்புறம் மிச்ச பாலும் இதே மாதிரி அரிச்சு ஊற்றி இருக்கு. பீட்ரூட் பால் தான். எல்லாம் அரிச்சு ஊற்றினதுக்கு அப்புறம் மறுபடியும் நல்ல ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க. லைட்டாக இருக்கிற ஒரு சூடு இருக்கும். ரொம்ப கொதிக்கிற சூடுல ஊற்றக்கூடாது. இந்த பாலோட கலர் பாருங்க. இப்போ இதை நம்ம மூடி வச்சுக்கலாம். டைட்டாக அடைக்கணும்ட்டு இல்லை. அதுக்கப்புறம் அடுத்த நாளைக்கு இந்த தயிர் கரெக்டாக கட்டியாக கிடச்சிடும். நல்லா கட்டி ஆனதுக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு வேணாலும் யூஸ் பண்ணிடலாம். இதுக்கு ஒன்றும் பீட்ரூட்டோட எந்த ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் வித்தியாசமாக தெரியாது. நம்ம இது வேக வச்சு தான் சேர்த்துருக்கு. அதனாலேயே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.